நீங்க நீங்க யோசேப்பினுடைய வாழ்க்கையை பார்க்கலாம். அந்த வாலிப வயது அவனுக்கு பயங்கரமான ஒரு பெரிய போராட்டம் வருது. ஆனா அந்த போராட்டத்துல அவன் ஜெயித்தான். ஆனா சில தம்பிங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நாங்க என்ன பண்றது, இந்த ஏஜ்ல நாங்க அப்படி எல்லாரும் பண்றதா இல்ல. கர்த்தர் சமூகத்துல போய் நிற்கும் போது நம்முடைய மனசுல என்ன சொல்லணும்னா, ஆண்டவரே நான் என்ன நியாயப்படுத்தல, என்னை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கிறேன், நான் செய்தது தவறுன்னு உங்க இருதயத்துல ஒரு தாழ்மை வருமானால் ஆண்டவர் ஒரு நாளும் உங்களை என்ன பண்ண மாட்டார்னா புறக்கணிக்கவே மாட்டார். ஆமென் சொல்லுங்க. ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு காரியம் என்ன அப்படின்னா, இந்த நியாயப்படுத்துறது ஆண்டவருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நான் இந்த மாதிரி இருந்ததுனால தான் ஆண்டவரை இந்த மாதிரி பண்ணினேன், இந்த மாதிரி சூழ்நிலை இருந்ததுனால தான் ஆண்டவரை இப்படி செஞ்சேன். இல்ல, கர்த்தர் சமூகத்துல போய் நிற்கும் போது ஒரு நாளும் உங்களை நீங்க என்ன நியாயப்படுத்திடவே கூடாது. ஆண்டவரே நான் செய்தது தவறுதான், இந்த இடத்துல நான் இப்படி நடந்தது தவறுதான், இந்த இடத்துல நான் இப்படி இருந்திருக்க கூடாது ஆண்டவரே, அப்படித்தான் நீங்க சொல்லணுமே தவிர ஒரு நாளும் உங்களை என்ன பண்ணிடக்கூடாதுன்னா நீங்க நியாயப்படுத்திடக்கூடாது.